body weighs 200 Newton on the surface of earth. How much will it weigh halfway down to the center of the earth? பாடியோட வெயிட் வந்து 200 நியூட்டன் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் இருக்கும்போது கீழே பூமியோட ஆழத்துக்கு போகும்போது அது ஹாஃப் வே அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி அப்போ வெயிட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு வெயிட் வேணும்னாவே W = mg அப்படிங்கிறதான் ஃபார்முலா. இப்போ இந்த G' நம்ம ஏற்கனவே படித்த ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம். G' = G of 1 - d/r. இதான் வந்து டெப்த் அதிகமாகும் போது G'. ஈர்ப்பின் முடுக்கத்தில் ஏற்படும் மாறுபாடு. ஸோ G' = G of 1 - d/r. இப்போ நம்ம வெயிட் வேணுங்கிறதுனால போத் சைட்ஸையும் எம்மால் பெருக்கிறோம். mgங்கிறப்ப அது W வெயிட்டுக்கு சமம், எடைக்கு சமம். அப்போ mg' = mg of 1 - d/r. அந்த டிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னு சொன்னால் ரேடியஸோட ஹாஃப் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால r/2ன்னு போடணும். இந்த mgங்கிறது 200க்கு சமம். ஸோ 200 of 1 - r/2/rங்கிறது r/2rன்னு வரும். அந்த r கேன்சல் ஆயிரும். அப்புறம் 1 - 1/2 அப்படின்னு வரும். 1 - 1/2 என்ன வரும்? 2 - 1/2ன்னு வரும். அப்போ ஹாஃப். 1 - 1/2னா ஹாஃப். அப்போ 200/2 வந்து 100 நியூட்டன் அப்படிங்கிறது ஆன்சர். 100 நியூட்டன் எடை வந்து r/2 டிஸ்டன்ஸ் ஆழத்துக்கு போகும்போது வெயிட். அதான் 100 நியூட்டன் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது வந்து 17வது கொஸ்டின். இந்த மாதிரி 6 சிமிலர் பல்ப்ஸ் இருக்குது. இது வந்து கனெக்டட் சோன் இந்த ஃபிகர். இந்த ஃபிகரில் இருக்க மாதிரி வித் எ டிசி சோர்ஸ் ஆஃப் EMF E அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஒவ்வொன்றுக்கும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. தி ரேஷியோ ஆஃப் பவர் கன்சம்ஷன் பை த பல்ப் எப்படி எரிஞ்சிச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம போடணும். ஆல் ஆர் க்ளோயிங். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பல்புமே எரியுது. ரெண்டாவது வந்து இந்த சிச்சுவேஷன் when 2 from section A and 1 from section B are glowing. ரெண்டாவது இதில் கொடுத்துருக்குது ஏல வந்து 2 பல்பும் பியில் 1 பல்பும் எரியுது. ஃபர்ஸ்ட் ஆல் ஆர் க்ளோயிங்க்கு எப்படி ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷனுக்கு நம்ம திருப்பி இந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சீரிஸ் கனெக்ஷன் ஆயிருந்துச்சுன்னு சொன்னால் RS = டைரக்டாக கூட்டணும். சீரிஸ் கனெக்ஷனை டைரக்டாக கூட்டணும். R1 + R2 + R3. பேரலல் கனெக்ஷனாக இருந்தால் தலைகீழாக கூட்டி அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். 1/RP அப்படின்னு போட்டு. ஸோ அந்த பேரலல் சீரீஸ் இது கரெக்டாக படிச்சுக்கணும். சீரீஸ்னால் டைரெக்டாக கூட்டணும், பேரலல்னால் தலைகீழாக கூட்டணும். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒவ்வொன்றிலையும் ரெசிஸ்டன்ஸாக மாற்றி நம்ம அதை கால்குலேட் பண்ணணும். இதே மாதிரி கணக்கு கொடுத்தா கண்டுபிடிச்சிருங்க. இப்போ இந்த படத்தில் எங்கெங்கெல்லாம் இப்படி இருக்குது பல்பு இருக்கோ அது எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக மாற்றி போடுறோம். இப்போ இந்த சைடு ஒரு 3 R, இந்த சைடு ஒரு 3 R இருக்குது, இந்த சைடு ஒரு 3 R இருக்குது. இப்போ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆர்லாம் ஒன்றுக்கொன்று எப்படின்னா பேரலல்னா 1/R1 1/R2 அப்படி வரும். அப்போ R/3ன்னு வரும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கும்போதும் R/3ன்னு வரும். ஸோ நம்மளுக்கு 1/R1 + 1/R2 + 1/R 1/R + 1/R + 1/Rன்னு இருக்கும். ஆரை காமன் அடுத்த 3/R தான். ஆனால் நம்ம 1/R தான் ஈக்குவல்ட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கும் போது R/3ன்னு மாறும். ஸோ இது ஒரு R/3, இது ஒரு R/3. இப்போ ரெண்டும் சீரீஸ் கனெக்ஷன், டைரெக்டாக கூட்டணும். அப்போ 2R/3. இப்போ பவருக்கு ஃபார்முலா என்னென்ன பவருக்கு ஃபார்முலா இருக்குது? VI, அப்புறம் I²R, அப்புறம் V²/R. அந்த V² தான் என்னன்னு சொல்கிறோம், E²ன்னு வச்சுக்கிறோம். ஸோ பவருக்கு 3 ஃபார்முலா இருக்குது. VI, அப்புறம் I²R, V²/R. பவருக்கு வந்து VIங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. P = இந்த ஐக்கு பொதுவாக வின்னு போட்டோம்னா என்னவாகும்? V/Rன்னு வரும். ஏற்கனவே ஒரு V இருக்கு இல்லையா, V²/Rன்னு வரும். அந்த V² தான் இங்கே என்னென்னு பண்ணுறோம், E²ன்னு எடுத்துக்கிறோம். இதை தவிர வேறு என்ன ஃபார்முலா இருக்குன்னா I²R. விக்கு பொதுவாக IRன்னு போட்டோம்னா I என்னவாகும், I²Rன்னு வரும். சரி, E²/Rன்னு இருக்குல்ல, இப்போ R கண்டுபிடிச்சிருக்கோம் 2R/3ன்னு. அந்த 3 மேலே வந்துடும். அப்போ 3E²/2R அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள ஆன்சர். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு, அதுலேருந்து பவர் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்தது 2 from section A. 2 இது எரியுது ஏல, 1 வந்து பியில் எரியுது. இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து பேரலல் கனெக்ஷன். அப்போ R/2ன்னு வந்துடும். அதாவது 1/R + 1/Rன்னு தான் வரும். அது 2/Rன்னு தான் கண்டுபிடிப்போம். அதுக்கு R கண்டுபிடிக்கும் போது தலைகீழி எடுக்கணும். அதுக்கப்புறம் சீரீஸ் கனெக்ஷனாக மாறிடும். இந்த செட்டை வந்து சுருக்கிட்டு இதை பண்ணும்போது 2 சீரீஸ் கனெக்ஷன். அப்போ டைரெக்டாக கூட்டணும். 3R/2. இதுக்கு அதே மாதிரி பவர் கண்டுபிடிக்கணும். அப்போ 2E²/3Rன்னு வரும். இப்போ ரெண்டினுடைய ரேஷியோ கண்டுபிடிப்போம். 3E²/2R இந்த இடத்துல கண்டுபிடிக்கும் போது 2R/2E² அப்படியே தலைகீழாக மாறி எல்லா R E² எல்லாம் கேன்சல் ஆயிரும்.
3 3s are 9, 2 2s are 4. 9:4 அப்படிங்கிறது ஆன்சர். 9:4 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது 18வது கொஸ்டின் போலாம். ஃபார் எ பி டைப் செமிகண்டக்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? இந்த பி டைப் செமிகண்டக்டர் என் டைப் செமிகண்டக்டர் நல்லா தெரிஞ்சுக்கணும். பி டைப் செமிகண்டக்டரில் எவ்வளவு நம்ம சேர்ப்போம் அப்படின்னு சொன்னால் 3 மாச அணுக்களை சேர்ப்போம். 3 மாச அணுக்களை சேர்ப்போம். பி டைப்பில் ஹோல்ஸ் தான் மெஜாரிட்டி கேரியர்ஸ். அப்போ அந்த மாதிரி இருக்கிறது வந்து செகண்ட் ஆப்ஷன். ஹோல்ஸ் ஆர் த மெஜாரிட்டி கேரியர்ஸ் அண்ட் ட்ரைவேலண்ட் ஆட்டம்ஸ் ஆர் த டோப்பன்ஸ். டோப்பன்ஸ் தான் மாச அணுக்கள். 3 மாச அணுக்கள் தான் சேர்ப்போம். எது மெஜாரிட்டி கேரியர்ஸ்னா பெரும்பான்மை ஊர்தி அப்படின்னு அர்த்தம். பெரும்பான்மை ஊர்தி எது அப்படின்னு சொன்னால் இந்த பி டைப்பில் வந்து ஹோல்ஸ். இப்போ நம்ம இந்த பேராகிராஃபை கொஞ்சம் படிச்சுக்கணும். இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரான்கள் சிறுபான்மை ஊர்தி இருக்குது பார்த்தீங்களா. வெப்பத்தினால் பெரும்பான்மை ஊர்திகள் வந்து துளைகள். பெரும்பான்மை ஊர்திகள் துளைகள். இது என்ன கண்டக்டர் அப்படின்னு சொன்னால் இது வந்து பி டைப் செமிகண்டக்டர். இதில் வந்து என்ன மாச அணுக்களை சேர்ப்போம்னா 3 இணைதிறன் மாச அணுக்களை சேர்ப்போம். ஸோ பி டைப் செமிகண்டக்டரில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் அந்த லாஸ்ட் பேராகிராஃபில் துளைகள் பெரும்பான்மை ஊர்திகள், எலக்ட்ரான்கள் சிறுபான்மை ஊர்திகள். பி அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் வந்து ஹோல்ஸ். எலக்ட்ரானுக்கு வந்து என் டைப் செமிகண்டக்டரில் எலக்ட்ரான் தான் பெரும்பான்மை ஊர்திகளாக இருக்கும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கு. அப்போ எது வரும் அப்படின்னு சொன்னால் ஹோல்ஸ் ஆர் த மெஜாரிட்டி கேரியர்ஸ் அண்டு ட்ரைவேலண்ட் ஆட்டம்ஸ் ஆர் த டோப்பன்ஸ். அடுத்தது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் எ பார்ட்டிகல் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இன் ஒன் கம்ப்ளீட் வைப்ரேஷன் இஸ். ஆவரேஜ் வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஒரு அதாவது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் இப்போ இந்த இடத்துல வந்து சிம்பிள் பெண்டில் இப்படி போகுது, போயிட்டு திருப்பி இப்படி வருது. அப்போ நம்ம மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பார்க்கும்போது என்னவாகும் அப்படின்னு சொன்னால் திரும்பி இங்கே வரும்போது எவ்வளோ இந்த சைடு போச்சோ அவ்வளோதான் இந்த நெகட்டிவ் சைட்லேயும் போகும். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 ஆகும், அவ்வளோதான். இப்போ ஒய் நமக்கு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு வச்சுக்கணும். y1 மைனஸ் y1 அப்படின்னு வரும். ஃப்ரண்ட் அண்ட் டூ அண்ட் ஃப்ரண்ட் மோஷன் தான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அப்போ y1 மைனஸ் y1 பை t ஈக்குவல் டு 0. அப்போ அது ஃபுல்லாக 0 ஆயிரும். மேலே உள்ள டேர்ம் 0 ஆச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இன்டர்வல் வகுத்தாலும் என்னது 0. இப்போ வெலாசிட்டி எவ்வளவுன்னா 0 அப்படிங்கிறது தான். வெலாசிட்டி வந்து 0. இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம பார்த்தோம் வெலாசிட்டி வந்து 0. இப்போ இதில் அவங்க கொடுத்துருக்க ஆன்சரையும் பார்ப்போம். இப்போ 4th ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ இது டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் த யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி இஸ். தெர்மல் கண்டக்டிவிட்டியோட யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த 11th இந்த செகண்ட் வேல்யூமில் இந்த ஃபார்முலா பார்க்கணும். Q by T ஈக்குவல் டு KA டெல்டா T by L. Q by T ஈக்குவல் டு KA டெல்டா T by L. இப்போ அது வந்து தமிழில் அதனுடைய விளக்கம் எல்லாமே பார்த்துக்கோங்க. Q வெப்ப கடத்து வீதம், டெல்டா T வெப்பநிலை வேறுபாடு, இந்த ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸில் எவ்வளவு கடத்துது. இப்போ இந்த தான் வெப்ப கடத்து திறன் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த இதுலேருந்து ஃபார்முலா பார்க்கணும். இப்போ L அப்படிங்கிறது கடத்தியின் நீளம், டெல்டா டீனா வெப்பநிலை வேறுபாடு, ஒரு எட்ஜிலேருந்து இன்னொரு எட்ஜுக்கு வெப்பநிலை வேறுபாடு, ஏங்கிறது கடத்தியினுடைய குறுக்குவெட்டு பரப்பு, கேங்கிறது வெப்ப கடத்தல் எண். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ யூனிட் இது வந்து யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு இருக்கு இல்லையா, இது அப்படியே டைரக்ட் கொஸ்டின் தான். இப்போ வெப்ப கடத்து எண் எஸ்ஐ அலகு JS-1 M-1 K-1, அப்புறம் வெபர் M-1 K-1. இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஆன்சர் எது அப்படின்னு பார்ப்போம். WM-1 K-1 4th ஆன்சர் தான் கரெக்ட். WM-1 K-1 அப்படிங்கிறத படிச்சுக்கணும். WM-1 K-1 அதை படிச்சுக்கணும். ஸோ அந்த 2 யூனிட்டுமே எஸ்ஐ அலகு JS-1 M-1 அந்த யூனிட்டையும் படிக்கணும். இந்த யூனிட்டையும் படிச்சுக்கோங்க. JS-1 M-1 K-1 இருக்கா, அதையும் படிச்சுக்கோங்க, இதையும் படிச்சுக்கோங்க. 2 யூனிட்ல எது கேட்குறாங்களோ அது மாதிரி எழுதணும். 1வது கொஸ்டின். A solid cylinder of mass 2 kg. Solid cylinder அதனுடைய மாஸ் எவ்வளவு 2 kg and radius 4 cm rotating about its axis at the rate of 3 rotation per meter. The torque required to stop after 2 pi revolution is. டார்க் கேட்குறாங்க. இப்போ நம்ம டார்க் கண்டுபிடிக்கணும். இது என்ன மோஷனில் இருக்குது, ரொட்டேஷன் மோஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணணும். மாஸ் எவ்வளோ 2 kg, ரேடியஸ் 4 cm, அது மீட்டராக மாற்றணும். ரேட் ஆஃப் அதாவது எந்த இதில் சுற்றுது அப்படின்னு சொன்னால் 3 ரொட்டேஷன் பர் மீட்டரில் சுற்றுது. ஒரு மீட்டருக்கு 3 ரொட்டேஷன். அடுத்தது வந்து த டார்க் ரெக்கர்ட் டு ஸ்டாப்
ஆஃப்டர் 2π ரொட்டேஷன் ரிவால்யூஷன் ஒரு 2π ரிவால்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ டார்க்னா என்ன திருப்பு விசை. இப்போ ஒர்க் டன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா நம்ம 4th லெசனில் படிச்சிருக்கோம் 11th ஒர்க் டன் அப்படின்னா சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. ஒர்க் டன் எதுக்கு தான் வந்து ஒர்க் எனர்ஜி தியரம் ஒர்க் கைனட்டிக் எனர்ஜி தியரம். ஒர்க்கு எதுக்கு சமம் சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. இப்போ இது நேர்கோட்டு இயக்கத்தில் இல்லை, என்ன இயக்கத்தில் இருக்குது ரொட்டேஷனல் மோஷனில் இருக்குது. இப்போ இந்த ரொட்டேஷன் மோஷனில் இருந்தால் இந்த கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்கிறோம்ல அது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் கைனட்டிக் எனர்ஜி வந்து 12I ω² ஈக்குவல். ஸோ இது வந்து ரொட்டேஷன் மோஷனாக இருந்தால் ஒர்க் டன் அப்படின்னு சொன்னால் W ஈக்குவல் டு டவு தீட்டா அப்படிங்கிறது ஃபார்முலா. இந்த கைனட்டிக் எனர்ஜி எதுக்கு ஈக்குவல்னா 12I ω². ஸோ ஆஃப் mv² வந்து நம்ம வந்து சாதாரணமாக போடும்போது அது டிரான்ஸ்லேஷன் எனர்ஜினா நேர்கோட்டு இயக்கம். ரொட்டேஷனல் மோஷனில் போடும்போது டவு ஈக்குவல் டு W ஈக்குவல் டவு தீட்டா அதுவும் யூஸ் பண்ணுவோம். இந்த கைனட்டிக் எனர்ஜியை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் 1/2I ω². இங்கே mv²ங்கிறது இங்கே I ω². ஐங்கிறது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ இது சாலிட் சிலிண்டருக்கு என்ன மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு பார்க்கணும். ஒமேகா அப்படிங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ நம்ம இதுபடி தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இது வந்து 11th ஃபஸ்ட் வால்யூமில் 5th லெசனில் இருக்குது. அந்த அட்டவணையும் படிச்சுக்கணும். ரொட்டேஷன் மோஷன் டிரான்ஸ்லேஷன் மோஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணி. ஒர்க் எனர்ஜி தியரம் W ஈக்குவல் டெல்டா கேஇ அப்படிங்கிறது டெல்டானா டிஃப்ரென்ஸ். ஸோ VF² மைனஸ் VI². இன் ரொட்டேஷனல் மோஷனில் எடுத்துட்டா அந்த அந்த எம் எல்லாத்தையும் எடுத்துட்டு I ω² போடுவோம். அப்போ I ω_F² மைனஸ் ω_I². இப்போ தீட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு W ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் டவ் இன்ட்டு தீட்டா அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த தீட்டாவையும் போட்டுருவோம். தீட்டா வந்து எத்தனை ரொட்டேஷன் அப்படிங்கிறது தான், எவ்வளோ ரிவால்யூஷன் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. 2π ரிவால்யூஷன் ஒரு இது வந்து ஃபுல் ஒரு சுத்து 2π ரிவால்யூஷன். அப்போ 2π இன்ட்டு அவங்க கொடுத்துருக்க ரிவால்யூஷன் போடணும் 2π. ஸோ 2π இன்ட்டு 2π எவ்வளோ வரும்னா 4π². இது ஃபார்முலா 2π இன்ட்டு ரிவால்யூஷன் ஞாபகம் வச்சுக்குவோம். அவங்க கொடுத்துருக்க ரிவால்யூஷன் எவ்வளோ அப்படின்னா சுத்து அப்படின்னு அர்த்தம். 2π இன்ட்டு 2π 4π² ரேட். ஸோ இது தீட்டா வேல்யூ நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்க்கலாம். திருப்பி இந்த டபிள்யூக்கு வந்துடலாம். டபிள்யூக்கு என்னது 1/2I ω_F² மைனஸ் ω_I². இப்போ இந்த ஒமேகாங்கிறது 2πfக்கு சமம். ஒமேகானாவே எப்பயுமே 2πf. எஃப்ங்கிறது 3. இங்கே ரொட்டேஷன் பர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 3 ரொட்டேஷன் பர் மீட்டர். அதை பர் செகண்டாக மாற்றணும்னா 60ஆல் வகுக்கணும். அப்போ 2π இன்ட்டு 3/16 போடும்போது ரொட்டேஷன் பர் செகண்டாக மாறிடும். அந்த ஒமேகாவோட யூனிட் வந்து ரேட். இது வந்து நம்ம செகண்டாக மாற்றிக்கலாம். ரேட் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த நம்ம அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி 3 இன்ட்டு 2π/60 ரேட் பர் செகண்ட் அப்படின்னு போடுறோம். இன் ரொட்டேஷன் மோஷன் டபிள்யூக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், டவ் இன்ட்டு தீட்டா. ஹியர் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த டார்க் யூஸ் பண்ணி ரெக்கர்ட் டார்க் வந்து அந்த ரிவால்யூஷனை ஸ்டாப் பண்ணுறோம், நிறுத்துறோம். அதனால் என்ன சிம்பிள்னா மைனஸ் டவ் இன்ட்டு தீட்டா. ஸோ டபிள்யூ இப்போ தான் மைனஸ் டவ் தீட்டான்னு போட்டுடலாம். இந்த டபிள்யூ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லி W ½ 1/2 அதாவது I ω_F² மைனஸ் ω_I² போட்டோம். அந்த ω_Fங்கிறது இறுதி, அது ஸ்டாப் பண்ணுறதுனால 0 மைனஸ் ω_I² ஸ்டார்டிங் ஆங்குலர் வெலாசிட்டி மட்டும் எடுத்துக்கணும். அது கண்டுபிடிச்ச வேல்யூ 3π இன்ட்டு அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து போட்டுக்கணும். அதாவது 3 இன்ட்டு 2π/60 அந்த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். ஒரு தடவை எழுதி பாருங்கள் புரியும். மைனஸ் டவ் தீட்டா ஈக்குவல் டு 1/2I 0 மைனஸ்னு வருது. இப்போ இந்த I அப்படின்னா என்னென்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ சாலிட் சிலிண்டர் 1/2 mr². எம்ங்கிறது மாஸ், ஆருங்கிறது ரேடியஸ். ஸோ அதை பிரதிடுவோம். இப்போ மைனஸ் டவ் தீட்டா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு எம்முக்கு பதுவாக அந்த ஐக்கு பதுவாக 1/2ன்னு போட்டிருக்கோம். திருப்பி ஒரு 1/2 போட்டிருக்கோம். ஃபார்முலா படி ஒரு 1/2 ஐயில் வர 1/2 எம் வந்து 2 ஆர் 4 இன்ட்டு 10⁻². சென்டியில் இருக்கிறதுனால அதை மீட்டருக்கு மாற்றிருக்கோம். அப்புறம் இன்னொன்று என்னதுன்னா ω_F². அது இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூக்கு மட்டும்தான் மைனஸ், இங்கே சென்டரில் மைனஸ் கிடையாது. ஸோ ரெண்டுமே பெருக்கல் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த ஐயை வந்து இங்கே பிரதியிட்ருக்கோம். ஸோ ஐயை பிரதியிட்டு அந்த மைனஸ் முன்னாடி இருக்குது. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணி இந்த இடத்துல டிவைடட் பை வராது, இங்கே தான் டிவைடட் பை இந்த தீட்டாவை கீழே கொண்டு வரும். கீழே கொண்டு வரும்போது எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிவிட்டு 2 இன்ட்டு 10⁻⁶ நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறதான் இதனுடைய டவ் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் திருப்பு விசை டார்க்குங்கிறதா டவ். அது எவ்வளவு ரெக்கர்ட் டார்க் அப்படின்னு சொன்னால் 2 இன்ட்டு
10 power minus 6 நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறது எத்தனாவது ஆப்ஷனில் இருக்குதுன்னா 2 into 10 power minus 6 ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ 21க்கு 1 அதை வந்து படிச்சிடணும். இதுதான் வந்து ஆன்சர். அடுத்து 22வது கொஸ்டின் போகலாம். 22வது கொஸ்டின், a force F equal to 20 plus 10y acts on a particle in y direction where F is in Newton and y is in meter. Work done by this force to move the particle from y equal to 0 to y equal to 1 meter is. இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் work done by variable force அப்படிங்கிற ஃபார்முலா எடுத்துக்கணும். work done by a variable force, அதுக்கு வந்து w வேணும் அப்படின்னு சொன்னால் இன்டெக்ரல் f cos theta dr. அதில் வந்து காம்போனண்ட்டாக பிரிஞ்சாதான் காஸ் தீட்டா, இல்லாட்டினா எஃப்டிஆர் அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ லோயர் லிமிட் ஆர்ஐ டு ஆர்எஃப். ஸோ எஃப்டிஆர் இன்டெக்ரல் எஃப்டிஆர் அப்படிங்கிறதான் வேரியபிள் ஃபோர்ஸ்னால. வேரியபிள் ஃபோர்ஸ்னால் ஃபோர்ஸ் வேரி ஆகிறதுனால ஏற்படக்கூடிய ஒர்க் டன். அப்போ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னால ஏற்படக்கூடிய ஒர்க் டன் அதுக்கு முன்னாடி இருக்குது. அதை கம்பேர் பண்ணி படிக்கணும். அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸஸ் கம்பேர் பண்ணி படிக்கணும். ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னால் ஃபோர்ஸ் மாறாது, டிஸ்டன்ஸ் மட்டும் மாறும், ஃபோர்ஸ் மாறாது. இந்த கிராஃப்லேருந்து தெரியும். இப்போ நம்மளுக்கு இந்த கிராஃப் இருக்கு இல்லையா, அந்த கிராஃபில் இதில் வந்து எப்படி இருக்குதுன்னா ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஒய் ஆக்சிஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் மாறுது, வேரியபிள் டிஸ்டன்ஸ். ஸோ அதை மட்டும்தான் நம்ம இன்டெக்ரல் பண்ணணும். இதில் வந்து ஃபோர்ஸே வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் வேரி ஆகுது. ஃபோர்ஸ் வேரி ஆகிற கிராஃப் வந்து இப்படி பார்த்தோன்னா ஒய் ஆக்சிஸும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் வேரி ஆகுது. இனிஷியல் ஃபோர்ஸ் ஃபைனல் ஃபோர்ஸுங்கிற மாதிரி ஒய் ஆக்சிஸும் மாறுது, எக்ஸ் ஆக்சிஸும் மாறுது. ஸோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோர்ஸை வந்து இன்டெக்ரல் பண்ணும்போது W ஈக்குவல் டு இன்டெக்ரல் எஃப் டிஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒர்க் டன் பை வேரியபிள் ஃபோர்ஸ் இன்டெக்ரல் ஒய்ஐ டு ஒய்எஃப் எஃப் டிஒய்ன்னு வச்சுக்கிறோம். அந்த டிஸ்டன்ஸை டிஒய். இப்போ எஃப் கொடுத்துருக்காங்க 20 + 10y டிஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிஒயை ஒன்றையும் உள்ளே பெருக்கணும். 20 dy + 10y dy. இன்டெக்ரல் x பவர் n dxக்கு என்ன ஃபார்முலானா x பவர் n + 1/n+1. ஸோ இந்த 20 dy இன்டெக்ரல் பண்ணால் y லிமிட் 0 to 1 ப்ளஸ் 10 y இன்டெக்ரல் பண்ணால் அந்த x பவர் n dx அந்த ஃபார்முலா படி y பவர் 1 + 1/1+1 லிமிட் 0 to 1. இப்போ திருப்பி 20y இன்னும் லிமிட் பிரதி இல்லை, இதை சுருக்கிடுவோம், y²/2ன்னு வரும். அதுக்கப்புறம் லிமிட் எப்படி பிரதிடுறது? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். 20 of 1 - 0 + 10/2 1² - 0². இப்போ 20 1 - 0 1 தான். அப்போ 20 ப்ளஸ் இந்த 10/2 அடிச்சோம்னா என்ன வரும்? 5ன்னு வரும். 1² 1 தான். அப்போ 20 + 5 25 ஜூல் அப்படிங்கிறது தான் ஒர்க் டன் பை வேரியபிள் ஃபோர்ஸ் அப்படிங்கிறக்கூடிய ஆன்சர். அது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் அஸ் எ சர்க்யூட் ப்ரொடக்டிங் டிவைஸ்? எது வந்து சர்க்யூட்டை ப்ரொடக்ட் பண்ணுது, காப்பாற்றுது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃபியூஸ் தான். இப்போ எலக்ட்ரிக் ஃபியூசஸ் அப்படிங்கிறதுல பார்த்துருக்கோம். அதில் இட் மெல்ஸ் அண்ட் பிரேக்ஸ் அ சர்க்யூட் ஆஃப் ஏ கரண்ட் எக்ஸீட்ஸ் எ சர்டன் வேல்யூ. அதனால் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி அந்த அப்பாரட்டஸை என்ன பண்ணுதுன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது, ப்ரொடக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஃபியூஸ் ஒயர். இது எல்லா மெயின்லேயும் இருக்கு இல்லையா. இப்போ ரொம்ப ஹை வோல்டேஜ் ஆகும்போது அதான் என்ன ஆகுது, ஃபியூஸ் ஆகி எல்லா உபகரணங்களையும் காப்பாற்றுது. அதுதான் ட்ரிப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல இப்போ வந்து இருக்காது. ஸோ இதுதான் ஃபியூஸ். இப்போ ஃபஸ்ட் இந்த இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொன்னால் ஃபியூஸ் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து இந்த சர்க்யூட் சோன் பிலோ த ரீடிங்ஸ் ஆஃப் வோல்ட் மீட்டர் அண்ட் அம்மீட்டர் வில் பி. ரீடிங்ஸ் ஆஃப் வோல்ட் மீட்டர் அண்ட் அம்மீட்டர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி சர்க்யூட் இருக்குது. இதில் வந்து என்ன ரீடிங்ஸ் ஆஃப் வோல்ட் மீட்டர் அண்ட் அம்மீட்டர். இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பார்க்கணும். இதில் 2 விதமான சர்க்யூட் இருக்குது. 2 சர்க்யூட்டுக்கும் V1 என்ன I1 என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். வோல்ட் மீட்டர் ரீடிங் என்ன, அம்மீட்டர் ரீடிங் என்ன, அதுதான் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த இது தெரிஞ்சுக்கணும். ஃபார் அன் ஐடியல் வோல்ட் மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்ஃபினிட்டிவ். ஐடியல் வோல்ட் மீட்டராக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டிவாக இருக்கணும். ஃபார் அன் ஐடியல் அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 0. இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபார் சர்க்யூட் 1 சர்க்யூட் 2ன்னு 2 பார்க்கும். சர்க்யூட் 1ல் ஃபஸ்ட்டு V1 கண்டுபிடிப்போம். V1 கண்டுபிடிக்கிறதுக்கு I1 R1 ஓம்ஸ் லா படி. I1 அப்படிங்கிறது நம்ம I1, R1 எவ்வளோன்னா 10 ஓம். இந்த 10 ஓம். ஸோ I1 × 10. ஐக்கு என்ன ஃபார்முலானா V/R1. இந்த V வந்து இங்கே கொடுத்துருக்க வோல்ட் தான், 10 வோல்ட்டு. ஸோ 10/R1 எவ்வளவுனா இங்கே இருக்கிறது தான், இதே ரெசிஸ்டன்ஸ் தான். அப்போ 10/10 × 10. அப்போ கேன்சல் ஆயிரும் 10 வோல்ட். இப்போ V1 எவ்வளவு? 10 வோல்ட். அதே மாதிரி சர்க்யூட் 2க்கு பார்க்கும்போது I2 R2 எல்லா வேல்யூமே அதே ஈக்குவல் தான். அப்போ I2 R2ன்னு போடுறோம். இப்போ ஃபார் சர்க்யூட் 2 V2 = I2 R2. I2 × R2 இந்த வேல்யூ தான் 10 ஓம். 10 ஓம்னு வச்சுக்கிறோம். ஸோ I2 × 10 ஓம்.
இப்போ அடுத்தது வந்து V/R2 I2 இப்போ தான் V/R2 இந்த வியும் 10 வோல்ட் தான். ஸோ இதே இடத்துல உள்ள அதே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதுக்கு குறுக்க உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு ஆகும். அப்போ அது என்னவாயிரும், அது கேன்சல் ஆயிரும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் எடுக்கணும். அப்போ என்னவாகும்னா 1/V/R2னா 10/10 அதெல்லாம் கேன்சல் ஆகி 10 வோல்ட். இப்போ V1 = V2. அதே மாதிரி சர்க்கியூட் 1ல் I1 கண்டுபிடிக்கிறோம். I1க்கு வந்து V1/R1 வரும். V1 இப்போ கண்டுபிடிச்சது 10/10 1 ஆம்பியர். அதே மாதிரி I2க்கு V2/R2 10/10 1 ஆம்பியர். இப்போ I1 = I2 V1 = V2. இதுதான் வந்து அதுக்குரிய ஆன்சர். I1 = I2 V1 = V2 அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் அந்த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து V1 = V2 I1 = I2. தேர்ட் ஆன்சர் தான் கரெக்டாக. அடுத்தது a hollow metal sphere of radius r is uniformly charged. The electric field due to the sphere at a distance r from the center. சென்டர்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸ் போக போக எவ்வளவு, இந்த ஈக்குவேஷன் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கேபிட்டல் ஆர் வரைக்கும் 0. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னாகும், குறையும். இந்த கான்செப்ட் இருக்கிற ஆன்சரை கரெக்டாக சூஸ் பண்ண தெரியணும். ஸோ இந்த ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸ் அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்னா குறையும். இந்த ரீஜியன் வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னா 0. ஸோ இந்த கேபிட்டல் ஆர் வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. அதுக்குரிய ஆன்சர் எதுனா 0 as r increases for r is less than r and decreases as r is increases for r greater than r. இந்த கான்செப்ட் தான் வந்து விளக்கக்கூடியது இந்த ஆன்சர். ஆறாவது கொஸ்டின், at a point A on the earth surface the angle of dip டெல்டான்னு சொல்கிறது is equal to +25 டிகிரி. அதே மாதிரி பிங்கிற பாயிண்டில் -25 டிகிரி. we can interpret that. அப்போ இதை வச்சு நம்ம ஏங்கிற பாயிண்ட்டு எந்த ஹெமிஸ்பியர், பிங்கிற பாயிண்ட் எந்த ஹெமிஸ்பியர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எந்த அரைக்கோளம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏ வச்சு ஏ பாசிட்டிவில் இருக்குது, பி வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ டிக்ளினேஷன், டிப் அப்படின்னு சொன்னால் டிக்ளினேஷன், காந்த ஒதுக்கம் அப்படின்னு பேர். இப்போ காந்த வடமுனைக்கும் பூமியோட வடமுனைக்கும் இடையே உள்ள கோணம் தான் டிக்ளினேஷன் சொல்கிறோம். இது நார்த்தன் ஹெமிஸ்பியரில் பாசிட்டிவ், சவுத்தன் ஹெமிஸ்பியரில் நெகட்டிவ். அதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த ஆன்சரில் இப்போ ஏ இஸ் லொக்கேட்டட் இந்த நார்த்தன், ஏன்னா பாசிட்டிவில் இருக்குது. ஏ இஸ் லொக்கேட்டட் இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியர் அண்ட் பி இஸ் லொக்கேட்டட் இந்த சவுத்தன் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறத இந்த கான்செப்டை வச்சு தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது the total energy of an electron in an atom in an orbit -3.4 electron volt. Its kinetic and potential energy எப்படி இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ டோட்டல் எனர்ஜி எவ்வளவா இருக்குது, -3.4 எலக்ட்ரான் வோல்ட். -3.4 எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கும்போது -3.4 எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. இப்போ டோட்டல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம பார்க்குறோம் KEN -2 KEN. KENோட வேல்யூவோட 2 மடங்கு அதே பெருக்கி அதை மைனஸ் பண்ணோம்னா அதுதான் என்னவா வருது, டோட்டல் எனர்ஜியாக வருது. இப்போ நம்மளுக்கு தேவை -3.4 வரணும்னா இவங்க கொடுத்துருக்க 4 ஆன்சரையும் இந்த ஃபார்முலா படி போட்டு பார்க்கணும். -3.4 எலக்ட்ரான் வோல்ட் அதில் போட்டு பார்க்கும்போது எது கரெக்டாக வருதுன்னா தேர்ட் ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு இது வந்து ப்ளஸில் வரணும், ரெண்டாவது மைனஸில் வந்தால் தான் ஆன்சர் எப்படி இருக்குது, மைனஸில் இருக்கும். ஏன்னா ரெண்டாவது வர்றது -2 KE. அப்போ தேர்ட் ஆப்ஷன் 3.4 EV -6.8 EV அப்படிங்கிறதான் கரெக்ட். அதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். The question, in total internal reflection when the angle of incidence is equal to the critical angle for the pair of media in contact, what will the angle of refraction? இப்போ angle of refraction கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து angle of incidence இருக்கும்போது angle of refractionனா என்னென்னா ஒரு ஊடகத்துலேருந்து இன்னொரு ஊடகத்துக்கு வெளியே வர்றது, ஒளி விலகல். அதாவது ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா ஃபுல்லாக எதிரொலிப்பு. அது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னா முழுவாக எதிரொலிப்பு. இப்போ ஃபஸ்ட்டு படத்தில் வந்து I வந்து ஈக்குவல் டு C கிடையாது, செகண்ட் படத்தில் தான் I ஈக்குவல் டு C. அப்போ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் எவ்வளோனா, அதாவது அந்த படுத்தளத்திலேயே வந்து அமையுது. அப்போ R வந்து எவ்வளோனா 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி அப்படிங்கிறது ஆன்சர். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. I ஈக்குவல் டு C-ஆக இருக்கும்போது செகண்ட் படத்துக்குள்ள ஆன்சர் 90 டிகிரி. அடுத்தது the work done to raise a mass m from the surface of the earth to a height h which is equal to the radius of the earth is, அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எர்த் இருக்குது, அதில் வந்து திருப்பி ஒரு ஹைட் ஹச்சுக்கு போகும்போது அப்போ வந்து என்ன ஆங்கிள் ஆஃப் இது என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு த ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஒர்க் டன் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஒர்க் டன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ U அப்படிங்கிறது ஈர்ப்பு நிலை ஆற்றல், இதுக்கு -GMM/R -GMM/R. எம்ங்கிறது
கேபிட்டல் எம்ங்கிறது எர்த்து, ஸ்மால் எம்ங்கிறது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள். இப்போ அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆர் ரேடியஸில் தான் இருக்குது. அப்போ இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம இப்போ பார்த்த ஃபார்முலா படி -GMM/r. ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜினா இன்னொரு ஆர் டிஸ்டன்ஸ் போகுது, அது ஹச்சுங்கிறாங்க. அப்போ அது ஒரு ஆருங்கிறப்ப ஏற்கனவே ஒரு ஆர், இப்போ ஆர் ப்ளஸ் ஆர் என்னவாயிரும் 2r ஆயிரும். அப்போ இப்போ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் 2rன்னு சேர்க்கணும், -GMM/2r. ஒர்க் டன்னா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி UF - UI. இப்போ GMM/2r அதை நம்ம கழிச்சோம்னா இங்கே வந்து ஏற்கனவே UFக்கு ஒரு -2r இருக்கா, அங்கே வந்து ஒரு மைனஸ் என்ன ப்ளஸ் ஆயிரும். 2r காமன் எடுத்து சுருக்கணும்னா GMM/2rன்னு வரும். இதில் இந்த GM அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த GM அப்படிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னு சொன்னால் GM = GM/r². இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ஈர்ப்பின் முடுக்கத்துக்கு ஒரு ஃபார்முலா கொண்டு வருவோம். அதில் எல்லாத்துலேயுமே அந்த G அப்படிங்கிறதுக்கு கொண்டு வர்றது. இதில் பார்த்தீங்கன்னா G = GM/r² அப்படின்னு இது புவியின் ஈர்ப்பு முடுக்கம், அதை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். இப்போ GM மட்டும் வேணும்னா GR², ஸ்மால் gr². இப்போ அதுக்கு பொதுவாக பிரதியிட்டம்னா என்ன ஆகும்னா ஸ்மால் gr² m/2rன்னு வரும். அதில் r கேன்சல் ஆயிரும், mgr/2 அப்படிங்கிறது ஆன்சர், mgr/2. அடுத்தது 30வது கொஸ்டின் போகலாம். 30வது கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா, when an object is shot from the bottom of a long smooth inclined plane kept at an angle 60 degree with horizontal, it can travel at a distance x1 along the plane, but when the inclination is decreased to 30 degree and the same object is shot with the same velocity, it can travel x2 distance, then x1 is to x2 will be. இதுக்கு அந்த xங்கிற அந்த ஃபார்முலா வச்சு தான் கொண்டு வரணும். xக்கு என்ன ஃபார்முலானா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் u²/2g sin θ. ஃபர்ஸ்ட் இதுக்கு 60 டிகிரி, அடுத்தது 30 டிகிரி. ஸோ u²/2g sin 60 டிகிரி, அப்புறம் u²/2g sin 30 டிகிரி. இது ரெண்டையும் வகுக்கும்போது u²/2g எல்லாம் கேன்சல் ஆயிரும். sin 30/sin 16 வரும். sin 30 1/2, sin 60 வந்து √3/2ன்னு வரும். அதாவது தலைகீழாக எழுதும்போது 2/√3ன்னு அதிகம். ஸோ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1:√3 அப்படிங்கிறது தான் ஆன்சர், 1:√3.